உயர்த்தி ஹalleluya. 60வது சங்கீதம், சங்கீதம் 60 அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 60வது சங்கீதம் 4வது வசனம். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? செயலான். ஒரு வாட்டி கூட வாசித்துருங்க. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். பரலோக தேவன் கொடுத்த கொடி, தேவன் கொடுத்த கொடியை தான் ஏசாயா 11வது அதிகாரத்திலே 1வது வசனமும் 10வது வசனமும் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 11:1-10 வசனங்கள். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும். ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம், his resting place shall be glorious. யார் இந்த ஈசாயின் வேர்? ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, இது வேறு யாரும் அல்ல, நாம் அனைவரும் அறிந்ததும் அனுபவித்ததுமான ஒரே நாமம். அவர்தான் யெஷுவா. நமக்கு கொடுக்கப்பட்ட கொடி யாரு தெரியுமா? ஜீசஸ். அவர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து. ஈசாயின் மகன் யார் தெரியுமா? தாவீது. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது முன்னமே, இது காட்ஸ் பிளான். இது முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் நிறைவேறினது. முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் நிறைவேறினது. எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லணும். முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் நிறைவேறும். எல்லாரும் சொல்றீங்களா? பால்கனி. முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் நிறைவேறும். சிலர் பார்த்தா நாங்க ஃப்ரெண்ட்ல இருந்தாதான் தொந்தரவு பண்ணீங்கன்னு சொல்லி பின்னாடி போனா. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு நேரம் இல்லை. ஆமென். பெரிய செய்தி, ஆனா கொஞ்சம் வேகமா சீக்கிரம் முடிக்கிறது மாதிரி முடிச்சிடலாம். முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் திட்டமிட்டதை அது நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அந்தந்த காலகட்டங்களிலே தம்முடையவர்களை கொண்டு அதை உரைத்து கொண்டே இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய விசேஷமே. ஆண்டவருடைய பிளான் ஏற்கனவே போடப்பட்டது. அது நிறைவேறும் காலம் வரும் வரைக்கும், அந்த நாட்களுக்கு முன்னாக அவர் போட்ட திட்டத்தை யார் மூலமாவது சொல்லிட்டே இருப்பார். ஏனோக்கு மூலம் சொல்லி இருக்கிறார், நோவா மூலம் சொல்றார், ஆபிரகாம் மூலம் சொல்றார், ஈசாக்கு மூலம் சொல்றார், யாக்கோபு மூலம் சொல்றார், தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லிட்டே இருக்கிறார். காசுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வந்த பிழையாம வச்சே சொல்லிட்டார். ஒரு நட்சத்திரம் தோண்டும் என்று சொன்னார். ஏன்னா இது ஆண்டவர் திட்டமிட்டது. இதை சொல்ல ஆரம்பித்தது யார் தெரியுமா? கர்த்தர். முதலே சொல்லிட்டார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும். அவர் தொடங்கினார். அப்புறம் அவருடைய சந்ததிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார். சபையில ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்படுதுன்னா முதல்ல பரலோகம் அதை சொல்லும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று யோவான் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? பிதாவுக்கு கீழானவரா இருந்தா கூட ஓகே, இவர் பிதாவுக்கு சமமானவரா இருக்கிறதுனால, அவரே இந்த பூமியில வந்ததுனால நமக்கு கிடைச்ச பாக்கியம் தான் ஏசாயா 49:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49:6, யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய். அதாவது அவர் வந்ததே காணாமல் போன இஸ்ரவேலரை தேடுறதுக்கு தான். ஆனா பிதா சொல்றாரு, இந்த ஒரு சின்ன கூட்டத்துக்காக மட்டும் நீர் எனக்கு தாசனமாய் இருப்பது சிம்பிள் மேட்டர். சிம்பிள் மேட்டர், அற்பகார். ஐயோ, இவ்வளவு பெரிய சிலட்டையெல்லாம் நமக்கே தோணும்ல. ஆமென். நீங்க போய் இதை செய்யலாமா? நீங்க போய், இது ஒரு சின்ன மேட்டர். அவ்வளோ பெரிய தேவன் இந்த பூமியில வந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்காக அல்ல. அது 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 சொல். ஐயோ, அது தம்முடைய ரத்தம், அவருடைய ஒரு டிராப் ரத்தத்துல கூட அவ்வளவு பவர் இருக்கு. எனவேதான் யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், அந்த 12 கோத்திரத்துக்காக மட்டும், அந்த இஸ்ரவேலருக்காக மட்டும் நீர் எனக்கு தாசனா இருப்பது அற்ப காரியம். நீர் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பாயிருக்கும்படி, என்னுடைய ரட்சிப்பாயிருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு கோத்திரங்களுக்கு என்றல்ல. அது நாங்க ஜாதியெல்லாம் சொல்ல மாட்டோம். உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இந்த வசனத்தை நான் படிக்கும் போதெல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? நீர் பூமியின் கடைசி. நீர் பூமிக்குன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருக்கலாம், அதுவும் இல்ல, பூமியின். ஏன் அப்படின்னா அந்த கடைசியில தான் நான் இருக்கேன். அந்த கடைசி. இந்த வயநாடு இல்ல, இப்ப நிறைய மீட்பு குழுக்கள் போகுது, இன்னும் சில ஏரியாக்குள்ளேயே என்டராகலையா. அப்படி எந்த மனிதனுக்கும் என்டராக முடியாத ஒரு ஏரியால இருந்த என் லைஃப்ல என்டரானார். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கொடி. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்குமே என்டராக முடியாது. இந்த பூமியின் கடைசி, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து. அப்போ இங்க பாத்தீங்களா, இயேசு பிதாவுக்கு குமாரனாய் இருப்பது என்னை ரட்சிப்பதற்காக. இந்த வசனம் அப்படிதானே இருக்கு. இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை மட்டும் திருப்புறதுக்கு நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியம். என் பிள்ளை இந்த 12 கோத்திரத்துக்கு மட்டும் அல்ல, தாவீது, ஆபிரகாம் இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், ஈசாக்கு இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், யாக்கோபு இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், தாவீது இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், சாலமோன் இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், அத்தனை ராஜாக்களும் இந்த 12. ஆமென். ஆனால் பிதா ஒருத்தரை தந்தார். நல்ல கவனிங்க. இந்த 12 கோத்திரத்துக்கு வேண்டியவர்கள் அந்த கோத்திரத்திலிருந்து எழுப்பினார். ஆமென். நமக்கு வேண்டியவரை அவர் பரத்திலிருந்து தந்தார். ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் புறப்படும் போது ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரமாணங்களை கொடுத்து நடத்தினார். அதிலே என்னாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம், இது ஏற்கனவே சொல்லப்பட்டதானால் இது டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் தங்கள் கொடி அண்டைக்கு தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். அப்போ 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடி கொடுக்கப்படுகிறது.
அந்த கொடியில எப்படி இருக்கும், என்ன எழுதியிருக்கும்னு தெரியாது. ஆனா அந்த கொடியை பார்த்தாலே தெரியும், இது ரூபனுடைய கொடி, இது சிமியோனுடைய கொடி, இது லேவியுடைய கொடி. கொடி மாறி போச்சு, அடி. அந்தந்த கொடி கீழே போய் நின்றணும். இப்ப நம்ம போன எந்த கொடி கீழே ஏத்துவாங்க? எந்த கொடி கீழே ஏற்றுவாங்க? போங்க, ஜெயக்கொடின்னு தூக்கிட்டு போங்க. அந்தந்த கொடி. இந்த கொடிக்கு கீழே யூதா மட்டும்தான் நிக்கணும். இந்த கொடிக்கு கீழே ரூபன் கோத்திரம் மட்டும்தான் நிக்கணும். இந்த கொடிக்கு கீழே லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் நிக்கணும். தங்கள் தங்கள் மொத்தமா ஒரு கொடி இருக்குப்பா, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னாலாவது கூட்டமா சேர்ந்து போய் நிக்கலாம். அதாவது கல்யாண வீட்டில் போட்டோ எடுப்பாங்க தெரியுமா? போட்டோ எடுக்கும்போது சொந்தக்காரங்க எல்லாரும் வாங்கன்னா, எல்லாரும் சொந்தக்காரங்களும் வருவாங்க, சிலர் கூட நிக்கிறவங்களும் வந்து நிற்பாங்க, தெரியாது. ஆனா தனித்தனியா எடுக்கும்போது தான் பிரச்சனை ஆகும். இப்ப மாப்பிள்ளை வீட்டு வாங்க, தனித்தனியா வரும்போது அதுல நிக்கிறாள கொஞ்சம் தள்ளுங்க அப்படி போய் நிற்பாங்க. அப்ப மீது எல்லாரும் இப்படி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. மொத்தமா எடுக்கும்போது தெரியாது, ஆனா தனித்தனியா எடுப்பாங்க பாருங்க. சித்தப்பா ஃபேமிலி வரட்டும், அங்க அந்த ஃபேமிலி வரட்டும், இந்த ஃபேமிலி வரட்டும், அப்ப அவங்க மட்டும்தான் போய் நிற்பாங்க. தங்கள் தங்கள் கொடியண்டையில் வரும்போதுதான் பிரச்சனை. தங்கள் தங்கள் கொடியண்டையில் அவர் ஒரு கொடியை கொடுத்தார். அந்த கொடியை குறித்து தான் நான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். அந்த கொடியை என்ன கொடின்னு பார்க்கணும்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, His banner over me is love. என் மேல ஒரு கொடியை பறக்க விட்டார். ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, He appointed love for me. எனக்கான அன்பு அவர் ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்தினார். என் மேல் பறந்த இயேசுவே என் நேசரே, நல்ல கவனமா கேட்கணும். இது ஒரு செய்தியா 5 பாயிண்ட் இருக்கு. ஆனாலும் இத ஒரு செய்தியா, ஒரு குறிப்பா அப்படி என்னைக்கும் எந்த செய்தியுமே அப்படி பார்க்க கூடாது. உண்மையிலே இதெல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். ஆனா நேத்து ஆவியானவர் பேசும்போது என்னால் அழாம இதை ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. ஆமென். அழாம ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. அதாவது ரூபன் கோத்திரத்து கொடிக்கு யாருக்கு பேரு? யார வச்சு வந்துச்சு? அவங்க அப்பா தான் யாரு? அது சரி, ரூபன் பேரை வச்சு வந்துச்சு. சிமியோன் கோத்திரத்து கொடிக்கு யார வச்சு வந்துச்சு? சிமியோன் வச்சு வந்துச்சு. என் மேல ஒரு நேச கொடி பறக்குது இல்ல, யார வச்சு தெரியுமா? ஜீசஸ் வச்சு. ஆமென். வித்தவுட் ஜீசஸ் குப்பை. இதான் செய்தி. வித்தவுட் ஜீசஸ் நான் குப்பை. சில வேஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கும், சில வேஸ்ட் வெளியே தான் இருக்கும். சில வேஸ்ட் வெளியே கூட வைக்க மாட்டாங்க, தூக்கிட்டு எங்கேயா கொண்டு போய் போட்டுட்டு வருவாங்க. அதுதான் வித்தவுட் ஜீசஸ். என் மேல் பறந்த அவருடைய கொடி. அதனாலதான் 1 பேதுரு 1வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே
பேதுருவை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதுகிறார், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் இப்பொழுது அவரை நீங்கள் தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் எங்க ஒவ்வொருத்தர பர்சனல் என்னெல்லாம் பர்சனலா கேட்ட உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், ஜீசஸ். பார்த்திருக்கீங்களா? ஆமே. ஏன் இவ்வளவு லவ்? அந்த அந்த கொடி பறக்குது இல்ல, பார்க்கவே இல்லைங்க. பார்த்தவங்களே நம்மளால நேசிக்க முடியல. நேசத்தின் ஆழமதில் மூழ்கி நான் என்று பார், நேசத்தின் ஆழிதலில் பாரங்கள் நீங்கே ஆனந்தம் வாழுவேன் என்றென்று. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இருக்கிறீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கொடி பார்க்கிறதே கிடையாது. நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள். இன்னும் அதாவது அவரை கண்டவர்கள், இந்த பூமியில அவர் வாழ்ந்த நாட்களிலே அவரை கண்டவர்கள் அவரை நேசித்ததை விட அவரை காணாதவர்கள் அவரை ரொம்ப நேசிக்கிறாங்க. யார் தெரியுமா? இந்த ரட்சிப்பை பொக்கிஷமா பார்க்கிறவங்க. பணத்தை, பொருளை, மற்ற எதையும் பொக்கிஷமா பார்க்கிறவங்களுக்கு இது கிடையாது. இந்த ரட்சிப்பை, மீட்பை பொக்கிஷமா பார்க்கிறவங்க, அவர் இருந்த நாட்களில் அவரை கண்டவர்கள் நேசித்ததை விட. அதனாலதான் தூதர்கள் வந்து இந்த கூட்டத்தை வந்து உற்று பார்க்கிறாங்க. அவர் கண்ணு எப்படி இருக்குன்னு தெரியாது, மூக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, வாய் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இவங்க இயேசுவுக்காக உயிரை கொடுக்கிறது கூட எப்படிப்பா இந்த லவ் வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா என் மேல் பறந்த அவருடைய கொடி. எத்தனை எத்தனை மிஷனரிங்க, எத்தனை தேவ பிள்ளைங்க ரத்த சாட்சியா மரிச்சாங்க, ஒரு ஆளாவது இயேசுவை பார்த்தாங்களா? ஆஸ்திரேலியாவில இருந்து நம்ம தேசத்துக்கு வந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் 2 பிள்ளைங்க இயேசுவை பார்த்தாங்களா? தங்கள் ஜீவனை விட அவ்வளவு லவ். அதாவது காணாமல் விசுவாசிக்கிறவனையே இயேசு பாக்கியவான் சொல்லுவார்னா, காணாம லவ் பண்றவனை எங்க வைக்க போறாருன்னு தெரியல. அவரை காணாமல் விசுவாசிக்கிறவர்களை அவர் பாக்கியவான்கள் என்பார் என்றால், அவரை காணாமல் அன்பு கூறுகிறவர்களை நாம் சொல்லி சுருக்க விரும்பல. இது டைப் பண்ணும் போதே எனக்கு பக்கத்தில் ஹார்ட் போடணும்னு வந்துச்சு. உடனே ஹார்ட் போட்டு வச்சாச்சு. ஆமை. அதாவது அன்பு கூறுகிறவர்களுக்கு கொடுக்கிற, அன்பு கூறுகிறவர்களுக்கு கொடுக்கிற, அவர் வச்சிருக்கிறார். அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம். ஆமே. இன்னைக்கு இயேசுவை வந்து நான் நேசிக்கணும்னா எனக்கு அவர் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்ல, ஏதாவது சொல்லிடக்கூடாது இல்ல. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கு மேல அவர்களுடைய முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, எனக்கு மேல யார் இருக்கிறா? ஒவ்வொருத்தருக்கு மேல முற்பிதாக்கள் இருக்கிறாங்க. ரூபன் பேர், ரூபன் ஒரு ஆள் உண்டு.
அந்த ரூபனுக்கு மேல யாக்கோபு, யாக்கோபுக்கு மேல ஈசாக்கு, ஈசாக்கு மேல ஆபிரகாம். வெயிட்டான பேக்ரவுண்ட், சரியான லெகசி இல்ல. என்ன பாரம்பரியம் அது? பாரம்பரியமா வாழ்க்கையை பம்பர மாதிரி அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. நமக்கு மேல மற்றவர்கள் இஸ்ரவேலருக்கு மேல சொல்றதுக்கு வரிசையா லிஸ்ட் இருக்கு. நமக்கு ஒரு லிஸ்ட் எடுத்தா ஃபர்ஸ்டும் லாஸ்டும் ஒரே பேரு தான், ஜீசஸ். நாளாகமத்தை திருப்பி பாருங்க, உங்க யாருக்கு பேர்ல ஒரு எழுத்தாவது இருக்கா பாருங்க. இருந்தாலும் தேடி பார்ப்போம் எங்கேயாவது ஜான் சாம், ஆனா அவர் புத்தகத்தில் இருக்கு. ஹalleluya, ஹalleluya. சொர்க்க நாட்டில் பிரியன் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவா மம காந்தனே ஒன்னு காணுவா மலம் காத்து ஹalleluya. இன்னும் மன்னிதில் സിയോൻ യാത്രയിൽ എന്നും കഷ്ടത മാത്രം. എന്നു വന്നു നീ, എന്നു വന്നു നീ എന്നെ ചേർക്കുമോ അന്നു തീരും. உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டா ஜீசஸ் தான். ஹalleluya, ஹalleluya. உங்க நாங்கள யார் தெரியுமா? உங்க தலைமுறை தெரியுமா? உங்க தலை தெரியுது. உங்க பேக்ரவுண்ட் சொல்லுங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசி தானே சொல்லுவார், ஆபிரகாம் எங்களை நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா. நான் அந்த அத்தி பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தவன் என்ன அவர் பிடிச்சிட்டார். ஹalleluya, ஆமென், ஹalleluya. நீங்க அப்படியே இப்ப நான் சொன்னதை வெளிப்படுத்தல் 7 வீட்டில் போய் படிங்க, டைம் இல்லை. அங்க இப்படியே தான் இஸ்ரேல் கோத்திரத்தெல்லாம் அவங்கவுங்க கூட்டத்தில் போய் நிற்கிறாங்க. 144,000 பேர், ரூபன் முதல் கடைசி கோத்திர வர 12,000 பேரா நிற்கிறாங்க. அப்படியே பார்க்கிறார். பார்த்துட்டு இவைகளுக்கு பின்பு ஒரு திரளான கூட்டத்தை பார்த்தேன். அவங்க வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து கொண்டு யாருக்கு முன்னாடி நிற்கிறாங்க தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாடி. ஏன்னா இங்க அவர் மட்டும்தானே உண்டு. நீரல்லால் எங்களுக்கு ஒவ்வொரு, அதாவது ஒரு அந்த ரூபன் கோத்திரத்தார் யாரை வைத்து அறியப்பட்டார்கள்? ரூபனை வைத்து. சிமியோன் கோத்திரத்தார் யாரை வைத்து அறியப்பட்டார்கள்? சிமியோனை வைத்து. யூதா கோத்திரத்தார் யாரை வைத்து அறியப்பட்டார்கள்? யூதாவை வைத்து. நானும் நீங்களும் யாரை வைத்து அறியப்பட்டோம் தெரியுமா? பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து. யாரும் அறியாத என்னை. ஒரே பாட்டு, லவ் இல்ல, அதான் பாட்டு பாட்டா வருது. ஹalleluya, ஆமென், ஆமென், ஹalleluya. பக்கத்துல அப்படி உளிப்பி சொல்லுங்க, இயேசு ரொம்ப லவ் பண்ணுங்க. ஆமென். சும்மா தூங்கிட்டு இருந்தா அப்படி எழுப்பிடுவாங்க, அதுக்குதான். ஹalleluya. இன்னைக்கு விட இன்னைக்கு எல்லாரும் லவ் மோட்ல தான் வீட்டுக்கு போனோம். ஹalleluya. சும்மா காலைல கிளம்பி வந்துட்டு இருந்துட்டு போறதுக்கு இல்ல. எத்தனையோ பேர் இருக்க வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்கிறான். எத்தனையோ பேர் இங்க வந்து உட்கார ஏங்குறாங்க, துடிக்கிறாங்க, அது தெரியுமா? எத்தனை பேர் அழுறாங்க தெரியுமா? கடந்த நாள்ல ஒரு வயதான தாயார் வெளியூர்ல இருந்து வராங்க. வந்துட்டு வந்து சொன்னாங்க, நான் ஆண்டவர்கிட்ட சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசையை கேட்டேன், இங்க வந்து ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிருக்கேன், எனக்கு செஞ்சாங்க, இனி சந்தோஷம் சொல்லிட்டு போனாங்க. எத்தனை பேர் ஏங்குறாங்க தெரியுமா? துடிக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் கொண்டு உட்கார வச்சிருக்கிறார்னா இங்க வந்துட்டு ஒருத்தர் இழந்துடக்கூடாது. நான் ஆவியில
பாரத்தோடு வைராக்கியத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவரை காணல, ஆனா எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். என் அடையாளமும் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைத்தது. எப்படிங்க உங்களுக்கு அறிமுகம் கிடைச்சு? எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? ரூபனை வச்சா, சிமியோனை வச்சா, லேவியை வச்சா, எத்தனை பேருக்கு? ஜீசஸ் மட்டும் லைஃப்ல வராம இருந்தா. ஆமென். இன்னைக்கு ஒருத்தங்க உங்களை பார்த்து பிரைஸ் எல்லாம் சொல்றாங்க, எதை வச்சு? ஹalleluya. ஆமென். உன் பேக்ரவுண்ட் என்ன? கூச்சப்படாம சொல்லுங்க, ஜீசஸ். என் மேல் பறந்த அவருடைய கொடி. எஸ். ஆமென். பாட்டா வருது. ஆமென். என் மேல் பறந்த கொடி நேசமே. ஹalleluya. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதனுடைய மேன்மை நீங்க இதை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. கடந்த வெள்ளிக்கிழமை சொன்ன ஒரு வார்த்தையை நான் டச் பண்ணிட்டு இன்னைக்கு செய்திக்குள்ள போவானானே தெரியல. பார்க்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 30வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ரெண்டு கூட்டத்தார். இஸ்ரவேலர்கள் எந்த பாதையில நடந்தாங்களோ அதே பாதையில நடந்தவர்கள் தான் யாரு? இப்போ எகிப்தியர்கள். அவர்கள் செத்து கிடக்கிறதை இவங்க பார்க்கறாங்க. இவர்கள் அந்த வழியா நடந்து போறாங்க. ஏன் இவர்கள் நடந்து போறாங்க? பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் ரட்சித்தார். கர்த்தர் மட்டும் ரட்சிக்கலைன்னா நாம எந்த வழியில செத்து கிடந்திருப்போம்னு தெரியாது. கர்த்தர் மட்டும் ரட்சிக்கலைன்னா, ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்துக்கு கேரண்டி கிடையாது. அவங்களுக்கு குதிரை இருக்கலாம், ரதம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நோ கேரண்டி. சக்கரம் கலந்துட்டுனாலே முடிஞ்சு. ஆனா ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திற்கு என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே அவன் அங்க சக்கரம் கலந்துட்டு, நாம் இங்க எல்லாம் கலந்தாலும் சண்டே ஆராதனைக்கு உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாம் என்னெல்லாம் கலந்து நமக்கு மட்டும் நட்டு போல்ட் இருந்தா ஆராதனை முடிச்சு போகும்போது ஃபுல்லா இங்க அப்படிதான் கிடக்கும். இல்ல அல்ல பாஸ்டர் 2 நட்டை காட்டல, இங்க நிறைய கிடக்கு, பார்த்து எடுத்துட்டு எது ஃபிட் ஆகுதோ. என்னெல்லாம் கலந்துச்சுங்க. எத்தனை நினைச்சிருமா? ஐயோ முடிஞ்சு. போன வாரம் ஒருத்தங்க சாட்சி கொடுத்தாங்க. போன ஆகஸ்ட்ல நடந்தது. போன ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்திருக்கும் போதே எனக்கு எல்லாம் மூச்சு முட்டுச்சு. நான் இங்கேயே செத்துருவானோ நினைச்சேன். நல்ல வேளை கர்த்தாவே. எத்தனை இவர்களுக்கு சக்கரம் கலந்ததும் சோலி முடிஞ்சது. நமக்கு என்னெல்லாம் கலந்துச்சுங்க. ஏங்க இந்த பூமியில மலை போல நம்பி இருந்த அந்த மலையும் விலகுச்சுல்ல, பர்வதம் விலகுச்சுல்ல. இன்னும் நிக்க காரணம் என்ன? ரட்சிப்பு. ரட்சித்தா. நல்ல கைகளை தட்டி என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் மணவாளியே. ஹல்லேலூயா. நானும் செல்லுவேன்.
அப்ப நேசம் நேசம் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அவர் அன்பு நிமித்தம் என்னெல்லாம் செய்தார் என்று ஒரு சில காரியத்தை டச் பண்ணிட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அன்பு நிமித்தம் அவர் செய்த காரியம் என்ன? எபேசியர் 2வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ, எல்லாரும் சொல்லுங்க, மற்றவர்களைப் போல. மற்றவர்களைப் போல. இப்போ வாசிங்க அடுத்து. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த, இந்த இடத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, தம்முடைய கிரேட் லவ், மிகுந்த அன்பு. கொஞ்சம் அன்பு வச்சாலும் இவனை ரட்சிக்க முடியாது. அதனாலதான் லவ் அப்பாயிண்ட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அதுதான் என் மேல் பறந்த he appointed love for me. அவர் சொல்ல, அவர் கட்டளையிட, அவர் கட்டளையிட்டது தான் லவ். இல்லைன்னா என் மேல லவ் வருமா? என்ன எப்போ கவி இருப்பார்னு தெரியாது. ஏன்னா அது முந்தின வசனம் என்ன இருக்கு? சுபாவத்தின்படி மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகள். அந்த லவ் அவர் வச்சதுனால, அவர் அப்பாயின்ட் பண்ணதுனால தான் அவரை பார்த்து அழகான கண்கள் பாட முடிஞ்சது. இல்லைன்னா பாடுறதுக்கு முன்னாடி அக்கினிமயமான கண்கள். நான் எப்படி நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா his love. என்ன அன்பு! என்ன ரட்சிக்கிறதுக்காக அவருடைய அன்பை தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அடுத்த வார்த்தை, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்கள் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் 7, 8, 8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. இது உங்களால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய. it is the gift of God. எனக்கு பரலோகம் கொடுத்த gift என்ன தெரியுமா? லவ்.